அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வீக்கெண்ட். இன்றைக்கும் நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. குறிப்பாக ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பட் இதில் ஒரு பட் இருக்குது. அது என்னன்னு பார்த்துடலாம். ரெட்மி நோட் 11 ப்ரோ முதல் முறையாக இதோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரிய வந்திருக்கு. அதுவும் என்னன்னு பார்த்துடலாம். OnePlus 9RT இதோட லான்ச் டீசர் ரிவீலாக இருக்குது. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 653 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். அமேசான் பிரைம் வீடியோவில் மறுபடியும் பேசிக் சப்ஸ்கிரிப்ஷன் ₹129 per month அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் மாதம் முன்னாடி இதை டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தாங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RBI உடைய புது ரூல், ஆட்டோபே வழியாக எந்த கம்பெனியும் யாருடைய அக்கௌண்ட்லேருந்தும் பணம் எடுக்கக்கூடாது அப்படின்னு RBI ரூல் கொண்டு வந்தோடனே அமேசானுக்கு என்ன கஷ்டமோ தெரியல, 129 இமீடியட்டாக டிஸ்கண்டினியூ பண்ணி அமேசான் பிரைம் வீடியோ வேணும்னா 3 மாதம் பே பண்ணுங்கள், இல்லை 1 வருஷம் பே பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி 3 months 1 year சப்ஸ்கிரிப்ஷன் தான் வச்சுருந்தாங்க. இப்போ மறுபடியும் 129 இவங்க கொண்டு வந்திருக்காங்க. கிராஃப்ட் அண்ட் பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியாவில் VR கிளீனிங் இட் அப் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சீட் பண்ணுறாங்களோ இல்லை பாட் வச்சு விளையாடுறாங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பேன் பண்ணுறது. இந்த பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் 87,000 அக்கௌண்ட்ஸ் இவங்க பேன் பண்ணியிருக்காங்க. இதையடுத்து ஜெனுவன் பிளேயர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். யாரெல்லாம் சீட் பண்ணி பாட் வச்சு விளையாடுறாங்களோ அவங்களுக்கு பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியாவில் இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தினமும் டேட்டா ஹேக்கிங், டேட்டா கலெக்ஷன், நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் நம்மளுடைய இன்ஃபர்மேஷனில் எதுக்கு அதிகமான வேல்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் நெக்ஸ்ட் வெப் செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா US பேஸ் தான் அவங்க கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் தெரிய வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய லொக்கேஷன் டேட்டாக்கு தான் அதிகமான வேல்யூ இருக்கிறதா தெரியுது. இவங்க கொடுத்துருக்க வேல்யூ பார்த்தா ரொம்பவே ஷாக்காக இருக்குது. கிட்டத்தட்ட $12 billion அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ லொக்கேஷன் டேட்டா கலெக்ட் பண்ணி சேல் பண்ணால் அதிகமான வேல்யூ இருக்கிறதுனால நிறைய பேர் லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்கறதாகவும் இதில் சொல்லியிருக்காங்க. பட் நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் இருந்தாலுமே ஹேக்கர்ஸ் ஏதாவது ஒரு வழியில் ஒருத்தருடைய லொக்கேஷனை ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர் ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் ₹6,000 கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு ஒரு டீசரே ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த கேஷ்பேக் ஆஃபர் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் 12,000க்கு மேலே ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்களோ எல்லாருக்குமே இந்த கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட எந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் வாங்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிவீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கேஷ்பேக் ஆஃபர் எல்லாருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா இதில் TNC இருக்குது. இவங்க சொல்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ₹12,000க்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஏர்டெல்லுடைய ரீசார்ஜ் பிளான் ₹249 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் அ டைம் 36 monthsக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். அதாவது 3 வருஷத்துக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். 3 வருஷம் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ₹9,000 ஆகுது. ஸோ நீங்கள் 12,000க்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், அதுக்கப்புறம் 9,000க்கு ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ நீங்கள் 21,000 ஒரே டைமில் செலவு பண்ணால் இந்த ₹6,000 கேஷ்பேக் இவங்க தருவாங்க. ஸோ உடனே தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபஸ்ட்டு 1 வருஷம் கழித்து ₹2,000 தருவாங்களாம். அதுக்கப்புறம் 36 மாதம், அதாவது 3 வருஷம் கழித்து உங்களுக்கு பேலன்ஸ் ₹4,000 கேஷ்பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஷ்பேக் ஆஃபரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 7 இந்தியாவில் ப்ரீ ஆர்டருக்கு அவைலபிளாக இருக்குது. ப்ரீ ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா October 15 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,600 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ப்ரீ ஆர்டர் பண்ணணும்னா ஆப்பிளுடைய அஃபிஷியல் வெப்சைட்லையும் பண்ணிக்கலாம், ஃப்ளிப்கார்ட்லையும் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ 2 வெப்சைட்டையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 7 இந்தியாவில் இப்போ ப்ரீ ஆர்டரில் இருக்குது. சாம்சங் கேலக்ஸி A52s இதுலேயும் ஃபெஸ்டிவ் ஆஃபர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லான்ச் பண்ணும்போது ரொம்பவே விலை அதிகமாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ் 29,999 பேஸ் வேரியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இது அண்டர் 30Kல உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ 30,000 கீழே அப்படிங்கும்போது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. நேற்றே நம்ம நிறைய நெவர் பிஃபோர் ஆஃபர் பார்த்துருந்தோம். அதாவது கேலக்ஸியுடைய பட்ஸ் ப்ரோ 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ₹8,000 கிட்ட அவைலபிளாக இருக்குது. சாம்சங்குடைய M12 இதுவும் அண்டர் 10,000ல் அவைலபிளாக இருக்குது. ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் சாம்சங் கேலக்ஸி S21 அல்ட்ரா இதுவும் நெவர் பிஃபோர் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ சாம்சங் ஃபெஸ்டிவ் ஆஃபர் அப்படின்னு சொல்லி டெய்லி புதுசு
புதுசாக ஆஃபர் சொல்கிறாங்க. ஸோ ஏதாவது ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஃபர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். OnePlus 9RT கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகுது. ரூமர் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா October 15th அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இதோட சைனீஸ் லான்ச் டீசர் ரிவீல் ஆயிடுச்சு. October 13th அன்றைக்கி இது சைனாவில் லான்ச் ஆகுது. ஸோ அங்கே வந்து இதோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரிவீலாக இருக்குது. ஸோ மற்ற OnePlus 9 சீரிஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் உங்களுக்கு பேக் பேனல் அண்ட் கேமரா மாடியூல் எல்லாம் இருக்குது. அகைன் பஞ்ச் ஹோல் நாச்சோட இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த அவுட்லுக்கோட தான் OnePlus உடைய 9RT இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இதை Snapdragon 888 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்க்கு கொண்டு வராங்கன்னு. வெல்கம் Snapdragonல அடுத்த ஃப்ளாக்ஷிப் சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 898 தான். இதில் லான்ச் ஆக போகிற ஃபர்ஸ்ட் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi உடைய K50 சீரீஸில் Redmi K50 Pro Plus இதுதான் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMOLED பேனல், இது 108 மெகா பிக்சல், 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு நிறைய ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோட இந்த டிவைஸ் தான் Snapdragon 898ல கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது அப்படின்னு தெரியுது. October 19th அன்னைக்கு கூகுள் வந்து ஒரு லான்ச் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்களுடைய Pixel 6 சீரிஸ் லான்ச் பண்ண போகிறதா ஆல்ரெடி டீசர்ஸ் மூலமா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது கூடவே இன்னும் சில ப்ராடக்ட்ஸும் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. எஸ்பெஷலி Pixel வாட்ச், நெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ், ஹைலைட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Pixel ஃபோல்டபுள் டிவைஸும் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ இமேஜஸ் ரிவீல் ஆகிட்டு இருக்கு. ஸோ Pixel 6 சீரிஸ் கூடவே நிறைய டிவைசஸ் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. பட் இதெல்லாம் இந்தியாவுக்கு வருமா வராதா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி Pixel 6 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் ஆகாதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபோல்டபுள் வாட்ச் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஸ்ட்ராட்டஜி அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குளோபலாக அதிகமாக சேலான கேமரா சென்சார், அதுக்கப்புறம் அதிகமாக சேலான டிஸ்பிளே பேனலுடைய ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமரா சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சேலான இமேஜ் சென்சார் வந்து உங்களுக்கு சோனியோடைய சென்சார்ஸ் தான் அதிகமாக சேலாக இருக்குது, 42% கிட்ட. அடுத்ததாக சாம்சங்கோடது, அதுக்கப்புறம் ஆம்னிவிஷன், மற்ற சென்சார்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அதே அதிகமாக சேலான டிஸ்பிளே பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு 48% சாம்சங்குடைய டிஸ்பிளே தான் அதிகமாக சேலாக இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டியனாமா அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. ரியல்மி இந்தியாவில் October 13th அன்னைக்கு லான்ச் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச் ஈவெண்ட்டில் வந்து Realme GT Neo 2, அதுக்கப்புறம் ரியல்மியுடைய லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் 3.0 வந்து இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். பட் இப்போ வந்து இன்னும் சில ப்ராடக்ட்ஸும் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ரியல்மியுடைய Buds Air 2, Realme Brick ப்ளூடூத் ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் ரியல்மியுடைய 4K கூகுள் டிவி ஸ்டிக், இந்த ப்ராடக்ட்ஸும் அந்த லான்ச் ஈவெண்ட்டில் இவங்க அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஃபைனலாக மச் அவைட்டட் Redmi Note 11 Pro இந்த டிவைஸ் பற்றி ஒரு ஜெனுவின் ரூமர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ரூமர் படி வந்து பார்த்தா இது ஹையர் கான்ஃபிகரேஷன் மாடலாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதே சமயத்தில் இது வந்து 2022 பிகினிங்கில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிவீலாக இருக்குது. ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கூடவே AMOLED பேனல்லே இவங்க கொடுக்கலாம். சென்டர் பஞ்ச் ஹோல், அதாவது ரெட்மியுடைய 10 சீரிஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சில் தான் இது லான்ச் ஆகும் தெரியுது. கேமரா மாடியூல் வந்து இவங்க சேஞ்ச் பண்ணுற மாதிரி இங்கே இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கர்வ்டு கேமரா மாடியூல் இருந்தது. இந்த வாட்டி வந்து ஒரு ஸ்கொயரிஷ் டைப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த அவுட்லுக் அண்ட் இந்த ஸ்பெக்கோட ரெட்மியுடைய Note 11 சீரிஸ் 2022 பிகினிங் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே ரிவீல் ஆயிருக்கு. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். குளோபலாக அதிகமாக சேலான இமேஜ் சென்சார் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் பதிலை சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் குவிக் ஃப்ரேஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஹசீன் முகமது ஹசீன். கங்க்ராச்சுலேஷன் ஹசீன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.